இப்போ வந்து நான் முறுக்கு செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு படி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் அதுக்கு. இது வந்து நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு வாசனையாக இருக்கும். ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் எள்ளை, இல்லைன்னா வெடிக்கும். பெருங்காயம் கரைச்சது தண்ணியாக கட்டி பெருங்காயத்தை கரைச்சி வச்சுக்கணும். அது வந்து 2 கரண்டி எடுத்துருக்கேன். வெண்ணெய் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் உப்பு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும். ஒருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். அதுக்கு முந்தைய தேங்காய் பால் ஊற்றி இப்போ செய்கிறது. இப்போ வந்து நான் பால்லாம் ஊற்றல, சும்மா தான் செய்கிறேன். தண்ணி அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். அதை ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. மாவு தண்ணியாக போயிடுச்சுனாக்கா முறுக்கு எண்ணெய் குடிக்கும், செவந்து போயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்தமாரி வந்தோடனே எண்ணெய் சுட வச்ச எண்ணெயை வந்து நல்லா ஒரு 2 கரண்டி ஊற்றி பணிஞ்சிக்கணும் அதில். அப்போ முறுக்கு வந்து கம்பி மாதிரி நல்லா வரும், புளியறதுக்கு வளவளன்னு வரும். புளிஞ்சிட்டு நல்லா வாழை இலையை நான் சின்னதாக கட் பண்ணி அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். அச்சு வந்து நான் இந்த கட்டையில் தான் புளிவேன். முறுக்கு எவ்வளோ புளிஞ்சாலும் கையே வலிக்காது. இதில் சும்மா லைட்டாக ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக இருக்கும். ஓமப்படியும் நான் இந்த கட்டையில் தான் புளிஞ்சேன். அச்சு எது வேணுமோ மாற்றி போட்டுக்கலாம். இதுமாரி எடுத்து தோசை திருப்பியில் போட்டாக்கா ஒட்டாமல் வரும், கையெல்லாம் எண்ணெய் அடிக்காது. முறுக்கு போடுறப்ப அடுப்பை நல்லா எரிய விட்டணும். அப்போ தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா அழுத்தமாகிடும். அதனால் எண்ணெய் காஞ்சோன்னு போடணும். இதுமாரி சலசலப்பெல்லாம் அடங்கினோன்னு முறுக்கு எடுத்துடலாம். இதேமாரி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுக்க வேண்டியது தான். தீபாவளினாலே முறுக்கு தானே ஸ்பெஷல். தீபாவளிக்கெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.